வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நான் அடிக்கடி சொல்வேன், we are all selected persons. நம்ம எல்லாரும் தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், செலக்ட் பண்ணப்பட்டவங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அது மட்டும் இல்ல ஒரு பரிசுத்த ஜாதி நம்ம. அல்லேலூயா. அப்ப நாம எப்படி வாழணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, இந்த உலகத்தோடு உலகமா கலந்து விடாம, நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தின் கீழே நம்ம வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் ஆவிக்குரிய ஜனத்திற்கும் உலகத்திற்குரிய ஜனத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வெள்ளச்சட்டை வெள்ளை பேண்ட் போட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற அர்த்தமா? இல்ல. உலகத்தான வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி கட்டுறானா இல்லையா? அப்புறம் எப்படி பரிசுத்தம் சொல்ல முடியும்? அப்போ உலக ஜனத்திற்கும் ஆவிக்குரிய ஜனத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவன் செய்யறத நம்மளும் செய்யறோம். அவங்க செய்யற எல்லா தவறும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? முதல்ல நாம யாருன்னு தெரியணும். நான் முதல்ல கற்றுக்கொண்ட பாடமே என்ன தெரியுங்களா? ஹூ ஆம் ஐ? நான் யார்? நான் யார்? முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் ஆராதிக்கிற கடவுள் யார்? அடுத்து எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 4 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுன்னா ஓரளவு நம்ம மனுஷ வாழ்க்கையில் இருக்கிறோம்னு அர்த்தம். முதல்ல நீங்க யாருன்னு உங்களை அடையாளப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாருன்னு சொன்னா பேரை சொல்லுவோம். இல்ல தெரியலையா அப்பா பேரை சொல்லுவோம், அம்மா பேரை சொல்லுவோம். அப்பவும் தெரியலையா ஊர் பேரை சொல்லுவோம். அப்பவும் தெரியலையா ஒரு பிரபலமான நபரை சொல்லி அவருக்கு இன்ன வழியில நான் சொந்தம்னு சொல்லுவோம். அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க யாருன்னு இது அடையாளம் அல்ல. மாறாக உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு அடையாளமா மாறணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், அவர் ரொம்ப நீதிமான்ங்க, அவர் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு பயந்த மனுஷங்க, எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டான், கீழே 10 ரூபா கிடந்தா கூட எடுத்து உரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவான். உங்களை பார்த்து நியாயம் செய்கிறவங்க, நீதியா வாழ்றவங்கன்னு வார்த்தையை உலகத்தான் சொல்லணும். அதான் ஹூ ஆம் ஐ. நீங்க கேட்டு பாருங்க, நான் எப்படின்னு நீங்க கேட்டு பார்த்துக்கங்க. சரி, அப்ப இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில காரியங்களை வேகமா வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் முதல்ல தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். போதும். ஜனங்கள் கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களா? 23 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. 24 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார். மனுஷர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறாங்க, இருப்பாங்க.
கடைசி காலத்துல இப்படித்தான் இருப்பாங்கன்னு இருக்கு. அதுல கடைசி அந்த 5ல வாசிச்சு முடிக்கிறாரு பாருங்க, கடைசி ஒரு வசனம், அந்த ஒரு வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்படிங்க விலக முடியும் சொல்லுங்க? எப்படி விலகி போறது? எல்லாமே அப்படித்தான் இருக்குது. நம்ம போற இடமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாம். எப்படி விட்டு விலகிறது சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எப்படி நம்ம 1 பேர் 2:9 வாசித்தது போல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். எங்க இருக்கிறது? மனுஷனெல்லாம் இப்படி இருக்கிறானே. எல்லா மனுஷனோட சுபாவமும் இப்படித்தான் இருக்கு. தற்பிரியரா இருக்கிறாங்கன்னு ஒரே வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. தற்பிரியர்னு என்ன தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, அதிலே முடிஞ்சு போச்சு. ஏன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா எடு, நான் மட்டும் எடுத்துக்குவேன். அதான் செல்ஃபி. அதுக்கு தான் செல்ஃபின்னு பேர் வந்துச்சு. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. மனுஷர்கள் பெரும்பாலும் கடைசி காலத்துல தற்பிரியரா மாறிடுவாங்க. அதுலயும் பணப்பிரியரா மாறிடுவாங்க. கடைசி காலத்துல மனுஷர்கள் பணப்பிரியரா ஆயிருவாங்களாம். இது நான் சொல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, டேய் கடைசியில் இப்படி எல்லாம் ஆயிருவாங்க, நீ இப்படிப்பட்ட ஆளுகளை விட்டு விலகிருன்னு. எங்க விலகிறது? எங்க விலகிறது? ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, அதை மறந்துடாதீங்கிறார். நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்க தலைமைத்துவத்தை நீங்கள் பெறப்போகிறவர்கள், தலைமைத்துவத்தை உடையவர்கள், நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதை மறந்துடாதீங்கிறார். ஆகையினால கர்த்தர் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த வார்த்தையில, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி இருங்கிறார். நிச்சயமா விலக முடியாது. சரி, அதுக்கு இன்னொரு பிராயசித்தத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சரி, 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 அதை மட்டும் வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா சொல்றாரு. நீங்க பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அதனால நீங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்து, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்திலேயே உண்டாயிருச்சு. கடவுள் அதை உருவாக்கல. கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த காரியமெல்லாம் இந்த உலகம் ஏற்படுத்தி கொண்டது. அவரவர்கள் தங்கள் விருப்பம் போல நடக்கிறதும், விருப்பப்பட்டதை பார்க்கிறதும், விருப்பப்பட்டதை பேசுகிறதும், விருப்பமானதை அவர்கள் அனுபவிக்கிறதும் உலகத்துல பழகி போயிருச்சுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்படித்தான் நடக்கணும்னு கர்த்தர் சில காரியங்களை சொல்றாரு. நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்க பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க, ஆகையினால இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு நீ விலகிருன்னு சொல்றாரு. ஆனா அந்த உலகம் நம்மளை விடுதான்? கண்களின் இச்சை விடுதான்? மாம்சத்தின் இச்சை விடுதான்? ஜீவனத்தின் பெருமை நம்ம விட்டுருதான்? இல்ல, தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கு. கண்களின் இச்சைன்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு சினிமா பாக்குறாங்க, அல்லது சினிமால வர்ற ஒரு நகைச்சுவையை பாக்குறாங்கன்னு வை. ஒரு தடவை பார்த்தாச்சு, சிரிச்சாச்சு, அதோட சிரிப்பு. முதல் தடவை பார்க்கும்போது சிரிப்பு வரும், அப்புறம் சிரிப்பு வராது. சரிதானே? அப்ப தெரிஞ்சு வரும் நமக்கு, இதுக்கு அடுத்து இதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா அதவே பல 1000 தடவை பாக்குறாங்க. நேத்தான பார்த்த, கண்களின் இச்சை விட்டுச்சா? விடல, திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். நான் ஒரு காமெடி மட்டும் சொல்றேன், இது மாதிரி எல்லாமே இருக்கு. திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். கண்கள் கடைசி வரைக்கும் திருப்தி ஆகிறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. காண்கிறதுனால கண்கள் திருப்தி ஆகிறது, கண்ணை திருப்தி ஆகிறது முடியாது. என்னைக்காவது கண்ணு திருப்தி ஆயிடுச்சுன்னு கண்ணை மூடிக்கிறோமா? பார்த்துக்கிட்டே தான் இருக்க சொல்லும். பார்த்ததவே பார்த்தா 100 தடவை கூட பார்க்க சொல்லும். அப்புறம் எப்படி நம்ம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது? நம்ம எப்படி அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்படி மாறுறது? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா எப்படி வாழ்றது? பரிசுத்த ஜாதி எப்படி இருக்கிறது? எப்படி கர்த்தரை தரிசிக்கிறது? எப்படி நித்திய ஜீவனுக்கு போறது? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு.
ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்னு தீமோத்தேயுக்கு மறுபடியும் சொல்றார். இதெல்லாம் விட்டு ஓடி இருப்பா, வேண்டாம்பாங்கிறார். நீங்க மத்த மனுஷன் மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றார். ஏன்? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் இந்த இடத்துல அங்க வலியுறுத்துறாரு பாருங்க. நாம தேவனால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இன்னும் உலகத்துக்குள்ள இருப்போம்னு சொன்னா இனி வர்ற காலம் ரொம்ப கஷ்டமான காலம். 2 தீமோத்தேயுல வாசிச்சோம். கடைசி காலத்துல மனுஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வாசிச்சு பார்த்தோம். இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா தேவனுடைய மனுஷனே இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகிருன்னு சொல்றாரு. இந்த உலகத்தின் பழி பாவங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய நாசமோசங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகி இந்த உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We are all selected persons. நாம் தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள்.